நான் உண்மையதான் சொல்றேன். ஆனந்த ஐயாவோட உயிர் இந்த ஓவியத்தினாலதான் போச்சு. உங்களுக்கு அங்க ஒன்னும் கிடைக்காது. அந்த ஓவியத்துல இருக்க ஆண்டி தான் சொன்னாங்க. அப்படின்னா இது அவளேதான். யாரு? அந்த சூனியக்காரி இந்திராவதி. பாபா என்கிட்ட ஒருத்திய பத்தி சொல்லியிருந்தாரு. அது இவதான் நினைக்கிறேன். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கொள்ளக்கார சில பண்டிதர்களையும் வித்வான்களையும் ஒன்னா சேர்த்து வச்சு கொன்னுட்டானா. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோமா, அந்த ஆயுதத்துல அவளுடைய ரத்தம் படவே கூடாது. இப்ப இந்த கத்திலேயே ரத்தம் பற்றுச்சு. அதனால உன் குடும்பத்துக்கு என்ன ஆக போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு நிமிஷம், இப்பதான் எனக்கு எல்லா விஷயமே புரியுது. அந்த அகோரி பாபா கத்தியில ரத்தம் பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியாதுன்னு சொன்னாரு. மோகினியோட ரத்தம் அந்த கத்தியில பட்டதுனால இப்ப இவளுக்கு உயிர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இவ எதுக்காக என் சஞ்சீவ கூட கூட்டிட்டு போயிருக்கா? என் பொண்ணை இவ என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்படி நம்ம கிட்ட இருந்து என்னதான் வேணும் இவளுக்கு? இந்திராவதி, இது நீதான்னு எனக்கு நல்லா தெரியும். நாங்க உனக்கு என்ன பாவம் செஞ்சோம்? உனக்கு அப்படி என்னதான் வேணும் எங்க முன்னாடி வந்து கேளு. அம்மா, சஞ்சனா செல்லம், சஞ்சனா, உன் குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் கண்டிப்பா பேசியே ஆகணும். நீ இப்போ உன்னோட ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ. அப்புறம் நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. ஓகே சஞ்சு. சஞ்சனா முழுக்க முழுக்க அவ கண்ட்ரோல் இருக்கா. ஜெய் துர்கா தேவி. சஞ்சுவை பார்க்கணும். சஞ்சனாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சஞ்சனா ரொம்ப நல்ல குழந்தை. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. என்னை விட்டுட்டு அவளால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. உங்களுக்கு என்னதான் வேணும்? உங்க எல்லாரோட நம்பிக்கை மட்டும்தான் வேணும் சீமா. நம்பிக்கையா? எப்படிப்பட்ட நம்பிக்கை? உங்களுக்கு நான் சொல்றது புரியல. நான் புரிய வைக்கிறேன். எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க எல்லாருமே என்ன நம்பணும். அந்த நம்பிக்கைக்கு பதிலா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் எல்லா பிரச்சனையில இருந்தும் நான் காப்பாத்துவேன்.
மோகினியால அடப்பட்டு இருக்கிற உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நான் விடுவிச்சு கொடுக்கறேன். என்னால நிச்சயமா இத செஞ்சு கொடுக்க முடியும். அது எப்படி முடியும்? பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட உயிரை அந்த கத்தியில தான் அடைச்சு வச்சிருந்தாங்க. உங்களால மட்டும்தான் எனக்கு அதுல இருந்து விடுதலை கிடைச்சது. சீமா, நீங்க தான் என்னோட வாழ்க்கையை எனக்கு திருப்பி கொடுத்திருக்கீங்க. என் மேல கருணை காமிச்சிருக்கீங்க. அதுக்கு பதிலா நான் உங்களுக்குன்னு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீட்டில் இந்த விளையாட்ட ஆரம்பிச்சிருக்கியா? எங்க சஞ்சனாவையே பயன்படுத்தி எங்களுக்கு எதிராக செயல்பட வச்சிருக்கியா? குருஜியோட டீல சாம்பலை போட்டிருக்க, அதனால அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்புறம் உமா அண்ணியை நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அது எல்லாம் எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, அந்த ஓவியர் அந்த பொம்பளையோடைய உயிரையும் நீ தானே எடுத்திருக்க. இந்த கேள்விக்கெல்லாம் உன்னால பதில் சொல்ல முடியுமா? உன்னோட உயிர் திரும்பி வந்ததால நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. யாரும் என் முன்னாடி கை நீட்டி பேசினது கிடையாது. அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. உன் கைய கீழே இறக்குறியா? நான் உங்ககிட்ட சமாதானமா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நீங்களும் என்கிட்ட அதே மாதிரி பேசணும்னு நான் விரும்புறேன். எனக்கு தெரியும் உங்க எல்லாரோட மனசுலயும் பலவிதமான கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குன்னு. எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க எல்லாரோட கேள்விகளுக்கும் நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். நானே எல்லாத்தையும் சொல்றேன். அந்த ஓவியரோட மரணமும் உமா பதட்டப்பட்டதுக்கும் இந்த 2 விஷயத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான். எப்போ மோகினியோட ரத்தம் அந்த கத்தியில பட்டுச்சோ அந்த நிமிஷமே எனக்கு உயிர் வந்துருச்சு. திடீர்னு ஒரு ஓவியத்துக்கு உயிர் வந்ததும் அந்த ஓவியருக்கு அவரோட இதயமே நின்னு போச்சு. நான் ஒன்னும் அவரை கொலை பண்ணல. அந்த ஓவியத்துல ஏற்பட்ட அசைவுகளை பார்த்து அவர் பயந்திருக்காரு. அப்புறம் அதேதான் உங்களோட உமா அன்னிக்கும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொம்பளை அவ தேவையில்லாம என்னை பத்தி தப்பா பேசினா. என்ன அபசகுனின்னு சொன்னா. அவ அப்படி சொன்னதுனால நான் அவளை பழி வாங்கிட்டேன். அது ஒரு அபசகுணமான ஓவியம். அதை திறந்து பாத்துறாதீங்க. ஆனா அந்த பொம்பளைய பத்தி இப்ப எதுக்காக நான் உங்ககிட்ட பேசணும்? அந்த பொம்பளைக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அதனால அத பத்தி பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம். அடுத்த பிரச்சனை குருஜி அப்புறம் சஞ்சனாவை பத்தினது. குருஜி என்ன மறுபடியும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணாரு. அப்புறம் சஞ்சனாவுக்கு என்ன பத்தின உண்மை தெரிஞ்சு போச்சு. ஆனா
சஞ்சனா பொண்ணு ரொம்ப நல்ல குழந்தையா இருக்கா. நான் அவகிட்ட போய் என்னோட மந்திரங்களை பயன்படுத்தி நான் அவளை கொலை பண்ணி என்ன செய்ய போறேன்னு சொல்லுங்க. அதனாலதான் நான் அவளை என்னோட தோழியா மாத்திக்கிட்டேன். அவளை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். அவளை எனக்கானவளா மாத்திக்கிட்டேன். ஆனா இந்திராவதி, அவ உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? அதெல்லாம் பரவாயில்லையா? நிர்மலாமா, தீய சக்தி நினைச்சா என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். விதியும் அதை தானே செய்யுது. ஒருவேளை குருஜி என்ன மறுபடியும் கொல்ல நினைச்சது சஞ்சனாக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். அவ வயசுக்கு ஏத்த மாதிரியான யோசனைய அவ தேடி இருக்கா. குருஜியை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிருக்கா. அது அவளா செஞ்சதுதான். அவளை பாராட்டியே ஆகணும். அவ செய்யற சில விஷயங்கள் அப்படியே என்ன மாதிரியே இருக்கு. குருஜி என்ன கொல்லணும்னு நினைச்சாரு. ஆனா சஞ்சனா அவரோட நிலைமைய வேற மாதிரி ஆக்கிட்டான். இங்க பாருங்க, நீங்க யாரும் எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காத வரைக்கும் என்னாலேயும் உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இத நான் ஏன் சொல்றேன்னா, உங்க எல்லாருக்கும் நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க எல்லாராலையும், முக்கியமா சீமாவால தான் எனக்கு இந்த மறு ஜென்மமே கிடைச்சிருக்கு. என்னால இப்பவும் உங்களை புரிஞ்சுக்க முடியல. ஏன் வலிய வந்து எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க? தயவு செஞ்சு தெளிவா சொல்லிடுங்க. நீங்க செய்யற உதவிகளுக்கு பதிலா நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? பதில் உதவியா? இல்ல, அந்த மாதிரி நீங்க எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும்தான் இருக்கு. நான் இப்ப உயிரோட இருக்கேன்ற ரகசியத்தை நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் நான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்வேன். ஆனா நான் இங்க இருந்து போகும்போது என்னை எந்த வருத்தமும் இல்லாம அனுப்பி வைக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் என்னோட வழி வேறையாயிடும். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே எப்பவுமே சந்திச்சுக்க போறது கிடையாது. நிச்சயமா சந்திச்சுக்க மாட்டோம். சீமா, எனக்கு நல்லா தெரியும் உங்களோட கணவர் பிரேம் பரத்வாஜ், அப்புறம் உங்களோட தங்கச்சி ரோகிணி, அவங்களோட கணவர் சித்தார்த், அப்புறம் உங்களோட பொண்ணு அஞ்சலி, இவங்க எல்லாரும் மோகினியோட மாயத்தந்திரத்துல கைதியா இருக்காங்க. ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னால நிச்சயமா அவங்கள விடுதலை செய்ய முடியும். உங்க எல்லாரோட உதவிக்காகவும் என்னோட உயிரை திருப்பி கொடுத்ததுக்காகவும் உங்க வீட்ல இருக்கிறவங்களோட உயிரை நான் திருப்பி கொடுக்கறேன். இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும் லாங் லாஸ்டிங் 3 கமான் கூட கிடைக்கும் ஒரு ஸ்டிக் ஆன். நான் இப்ப உயிரோட இருக்கேன்ற ரகசியத்தை நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் நான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்வேன். ஆனா நான் இங்க இருந்து போகும்போது என்னை எந்த வருத்தமும் இல்லாம அனுப்பி வைக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் என்னோட வழி வேறையாயிடும். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே எப்பவுமே சந்திச்சுக்க போறது கிடையாது. நிச்சயமா சந்திச்சுக்க அவங்களோட கணவர் சித்தார்த், அப்புறம் உங்களோட பொண்ணு அஞ்சலி, இவங்க எல்லாரும் மோகினியோட மாயத்தந்திரத்துல கைதியா இருக்காங்க. ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க எல்லாரோட உதவிக்காகவும் என்னோட உயிரை திருப்பி கொடுத்ததுக்காகவும் உங்க வீட்ல இருக்கிறவங்களோட உயிரை நான் திருப்பி கொடுக்கறேன்,
ஆனா இந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு எனக்கு 3 நாள் தேவைப்படும். அவ்வளவுதான். உங்க குடும்பத்தோட சந்தோஷத்தை மீட்டு கொடுத்துட்டு நான் கண்டிப்பா இந்த இடத்தை விட்டு போயிடுவேன். அப்படியா? அப்படின்னா இங்க 3 நாள் நீ இருக்க போறன்னு சொல்ற. அப்பதானே எங்களை பெரிய பிரச்சனையில மாட்டி விட முடியும். மரியாதை கொடுக்காம பேசினா எனக்கு பிடிக்காது. எத்தனை தடவை உனக்கு சொல்றது? எனக்கு பரிசு கொடுத்தவங்களுக்கு பதிலுக்கு நானும் பரிசு கொடுக்கணும்னு விரும்புறேன். அமர், அமர், நீங்க அதிகமா யோசிக்கிற மாதிரி உங்களுக்கே தெரியல. நீங்க இந்த குடும்பத்தோட உறுப்பினரே இல்லைல்ல? அமர், நான் உங்களை விட பல வருஷம் மூத்தவன். எதுக்கு மரியாதை கொடுக்கறீங்களோ இல்லையோ, என் வயசுக்காவது மரியாதை கொடுக்கலாம்ல? உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணுங்கிறத? நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட வார்த்தைகளை எப்பவுமே சரியானதா வச்சுக்கணும். உங்க மனசுல நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால இப்படி பேசுறீங்க. நான் உங்ககிட்ட எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன், ஆனா நீங்க என்கிட்ட கோபப்படுறீங்க. இங்க பாருங்க, இது விஷயமா யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீங்க இங்கே இருங்க, நாங்க எல்லாரும் பேசிட்டு எங்க முடிவை உங்ககிட்ட சொல்றோம். நீங்க யாரோ இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக வேண்டாம். நான் இந்த இடத்தை விட்டு போயிடுறேன். ஆனா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா நீங்க ஒரு குரல் கொடுத்தா போதும், நான் இங்க வந்துருவேன். அப்படி இல்லாம என்னோட உதவி உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் எதுவும் சொல்லாம இந்த இடத்தை விட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் இங்க திரும்பி வரவே மாட்டேன். ஆனா எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன தவிர இந்த மோகினியோட மாய மந்திரத்துல இருந்து அவங்கள வேற யாராலையும் மீட்டெடுக்க முடியாது. இது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். நான் சொன்ன எதையும் நீங்க மறந்துடாதீங்க. அட, நம்ம வீட்ல மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இந்த மாய மந்திரங்கள் நம்மளையே சுத்தி சுத்தி வருதே. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இந்திராவதி பேச்ச நம்புறதா இல்ல நம்பாம இருக்கிறதான்னு புரியலையே. அம்மா தாயே, ஏன் எங்களை இப்படி இக்கட்டான நிலைமைக்கு தள்ளுறீங்க? என் மனசுலயும் இந்த குழப்பம் இருக்கு பெரியத்த. நம்ம ஒரு விஷயத்த மறக்க கூடாது. நம்ம குடும்பத்தை முழுமையாக்குறதுக்கு இதை விட்ட நம்ம கிட்ட வேற வழியே இல்ல பெரியத்த. அவ பேச்ச கேக்குறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற சீமா? பெரியத்த ஒரு முறை யோசிச்சு பாருங்க. அவ மட்டும் இங்க இருந்து போயிட்டான்னா அப்புறம் பிரேம், ரோகிணி, சித்தார்த், அஞ்சலி இவங்களை எல்லாம் விடுவிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது வழி இருக்கா பெரியத்த? இல்ல இல்ல, அதுக்கு என்ன செய்யணும் கூட நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, அவ நமக்கு உறுதி கொடுத்திருக்கா. அதாவது நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டு நம்ம குடும்பத்தை விட்டு போயிடுறேன்னு சொல்லிருக்கா. பெரியத்த வெளிப்படையா ஒண்ணு சொல்றேன், இப்ப அவ பேச்ச கேட்கறத தவிர நம்ம கிட்ட வேற எந்த வழியும் இல்லை. சரியான முடிவெடுத்திருக்க சீமா. என்ன மச்சான் இத்தனை ஆசனம் ட்ரை பண்ணிட்டா, ஆனா பண்ணிதான் பாருங்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் மாயமா மறைஞ்சாலும் உங்களோட வார்த்தைகளை என்னால கேட்க முடியும். சீமா,
நான் இப்போ உனக்காக ஒரு வாக்கு கொடுக்கறேன். என்னால உங்க யாருக்கும் ஆனா நாங்க எங்களோட சக்திகளை அதிகரிக்கிறதுக்கு மந்திர பூஜைகள் எல்லாம் செய்வோம். நாளைக்கு சர்வ பித்ரு அமாவாசை. நான் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக ஒரு விசேஷ பூஜையை செய்ய போறேன். தந்திர பூஜையை. ஆனா மறுபடியும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன். நீங்க செய்ய போற உதவிகளுக்கு பதிலா எங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? சீமா, நீ ரொம்ப பெரிய புத்திசாலி. என்கிட்ட நீ நல்ல கேள்வியை தான் கேட்டிருக்க. எனக்கு ஒரு விஷயம் வேணும் தான். எனக்கு 3 நாளைக்கும் இந்த வீட்ல இருந்து நல்ல சுவையான உணவு தேவை. சாப்பிடுறதுக்கு சுவையான உணவும் அப்புறம் தங்கறதுக்கு ஒரு நல்ல இடமும் தேவை. அதுக்கப்புறம் இந்த காரியங்கள் எல்லாம் முடிச்சிட்டு நான் என்னோட புது வாழ்க்கையை தொடங்கும் போது சில விஷயங்களை நான் கவனிக்க வேண்டியதா இருக்கு. அதுக்காக எனக்கு கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பணம் தேவைப்படும். நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். உங்களுக்குன்னு எவ்வளவு கொடுக்கணும்னு தோணுதோ அதை எனக்கு கொடுத்தா போதும். எனக்கு என்னன்னா இந்த புது வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கும் போது நிம்மதியும் சந்தோஷமும் எனக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான். சரிங்க, நீங்க கேட்ட எல்லாத்தையும் நாங்க செய்யறோம். நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். நீங்க 3 நாளைக்கு இங்க தங்கலாம். அப்புறம் நீங்க எங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்களோ எல்லாத்தையும் நாங்க செஞ்சு தரோம். இது போதும். இப்போ உங்க எல்லாரோடைய கவலையும் என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நீங்க யாரும் என்ன பார்த்து பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நான் உங்க எல்லாரையும் பாதுகாக்க வந்திருக்கேன், அவ்வளவுதான்.